ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஏபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான தமிழ் மாதமான ஆடி மாதத்துடைய ராசி பலனை தான் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ரிஷப ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு ஆடி மாத பலன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி தமிழ் மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4வதாக வரக்கூடிய அற்புதமான மாதம் ஆடி மாதம். இந்த மாதத்தில் சூரியன் கடக ராசியில் பயணம் செய்வார். அதனால் இது கடக மாதம் என்றும் அழைக்கப்படும். மொத்தம் 12 தமிழ் மாதங்கள் இருக்குது. அதில் 4வதாக வரக்கூடிய இந்த ஆடி மாதத்துக்கு பல சிறப்புகள் இருக்குது. ஆடி மாதனாவே தெய்வீக மாதம் என்று சொல்லலாம். ஆடி மாதத்தில் எல்லா ஊர்கள்லையுமே விசேஷங்கள் நிறைந்து இருக்கும். ஆடி மாதத்தில் இந்த மாதிரி சிறப்புகள் இருக்க காரணம் என்னங்கிறதையும், ஆடி மாதம் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ராசி பலனையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஜூலையுடைய 17ஆம் தேதி அன்னைக்கு வியாழக்கிழமை ஆடி மாதமானது பிறக்குது. ஆடி மாதம் பிறக்கக்கூடிய முதல் நாள்லேருந்து ஆடி முடிகிற வரைக்கும் கிரகங்களுடைய நிலையை பொறுத்து உங்களோட ராசிக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதத்துக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்புகளை சொல்ல போகிறேன். 12 தமிழ் மாதங்கள்லேயே 4வதாக வரக்கூடிய இந்த மாதம் மட்டும் ஏன் அதிகமாக தெய்வீக மாதமாக இருக்குது அப்படிங்கிற காரணங்களை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆடி மாதத்துடைய சிறப்புகள் பற்றி தெரியாமல் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க முதல்ல ஆடி மாதத்துடைய சிறப்புகளை என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு ஆடி மாதம் என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். ஆடி மாதத்தை அடிப்படையாக வைத்து தான் பல சுப நிகழ்ச்சிகள் முன்னோர்கள் நடத்துகிறாங்க. ஆடிய கற்கடக மாதம் என்றும் அழைக்கப்படும். மாதங்களை பொறுத்த வரைக்கும் உத்தராயணம் தாட்சாயணம் என 2 பிரிவுகள் இருக்குது. இதில் தாட்சாயணிய புண்ணிய காலம் ஆடி மாதத்தில் துவங்குது. ஆடி முதல் மார்கழி வரை தாட்சாயணிய காலமாகவும், தை முதல் ஆணி வரை உத்தராயணம் என பிரிக்கப்படுது. சூரிய பவனுடைய இயக்கத்தை இந்த மாதிரி வரையறுக்கப்படுது. அதாவது வடகிழக்கு தென்கிழக்கு வைத்து இது வரையறுக்கப்படுது. தாட்சாயணியம் துவங்கக்கூடிய ஆதி மாதத்தில் சூரியன்லேருந்து சூட்சும சக்திகள் வெளிப்படும். ஆக்சுவலி வேத பாராயணங்கள், மந்திரங்கள், ஜபங்கள், மாந்திரிகம் ஆகியவற்றுக்கு ஆடி மாதம் அதனாலேயே சிறந்ததாக கருதப்படுது. இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, பிராணவாயு அதிகமாக கிடைப்பது ஆடியில் தான். ஜீவ ஆதார சக்தி அதிகம் இருக்கக்கூடிய மாதமும் இந்த ஆடியில் தான். அதனால தான் ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்று பண்டைய ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்படுது. எனவே இந்த மாதத்தில் மெயினாக விதப்பதை முன்னோர்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க. அதனால் ஒரு பழமொழி கூட வந்தது. ஆடி பட்டம் தேடி விதை என்ற பழமொழி உருவானது. இதுக்கு காரணமே இந்த மாதம் சக்திங்கிறதுனால தான். ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உத்தராயண காலத்தில் சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்களை விட தாட்சாயணிய காலமான இந்த ஆடியில் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் விவசாயத்துக்கு உகந்ததாக இருக்குது. அதனால் ஆடியில் விதைச்சா நல்லது என்பது சொல்லப்படுது. அதே போல் சுற்றுப்புறத்தை தூய்மையாக்கி தெய்வங்களான அம்மன் வழிபாடு உள்ளுணர்வை மேம்படுத்தி கொள்ள ஆடி மாதம் ஒரு சிறந்த மாதமாக இருக்குது. வேப்பிலையை அம்மனுக்கு சாத்தி வணங்குறது, கூழ் ஊற்றக்கூடிய விழா நடத்துறது ஆடி மாதத்தில் ரொம்ப ஃபேமஸாக நடக்கும். இதற்கும் காரணம் இருக்குது. ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வேப்பிலை கொழுந்துகளுக்கு அபார மருத்துவ தெய்வீக குணம் இருக்குது. ஆடி மாதத்தில் பொதுவாக காற்று அதிகமாக வீசும். அப்போ அந்த காலத்தெல்லாம் எளிதில் ஜீர்ணிக்கக்கூடிய வகையிலான உணவுகள் எடுத்துக்கொள்ளப்படும். அது ஆரோக்கியத்துக்கு நல்லதாக இருந்தது. அதனால தான் இப்போ நாம் அந்த கூழ் சாப்பிட்றது, வேப்பிலையை பயன்படுத்துறதெல்லாம் இருக்குது. ஸோ ஆடி மாதத்தில் காற்றுல நிறைய நோய்கள் தொற்று நமக்கு வராமல் இருக்கிறதா வேப்பிலையும் கூழும் அதிகமாக பயன்படுத்தப்படுது. அதே போல் துர்கை, காளி உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உரியதாக ஆடி மாதம் கருதப்படுது. இதை எல்லாத்த விட ஆடியில் ரொம்ப ஸ்பெஷல் ஆடி 18ஆம் தேதி. ஆடி 18 பேருக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. அன்றைய தினம் எந்த நட்சத்திரம் திதி இருந்தாலும் புதிய முயற்சிகள் யார் செய்தாலும் அனைத்து தரப்பினர்களுக்கும் வெற்றி கிடைக்கும். ஆடிப்பெருக்கு தினத்தில் நதியோர உள்ள கோவில்களில் கன்னி பெண்கள் வழிபாடு செய்தால் சிறப்பான கணவர் அமைவாங்க. சுமங்கலி பெண்கள் இந்த நாளில் வழிபாடு நடத்தினால் உங்களுடைய துணைவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும்.
அதே போல் சப்தி கன்னிகளை உருவாக்கி ஆடிப்பெருக்கு வழிபாடு மேற்கொள்வது நல்ல பலனை பொதுவாகவே தரும். அதனால் ஆடி 18 ஆடியில் ரொம்ப விசேஷம். அப்புறம் ஆடியில் வரக்கூடிய பூர நட்சத்திரமும் ரொம்ப விசேஷம். ஆடிப்பூரம் விழா கேரளாவில் விமர்சையாக கொண்டாடப்படும். தமிழகத்தில் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் மிக அருமையாக கொண்டாடப்படும். ஸோ இந்த மாதிரி சுப நிகழ்வுகள் ஏராளமாக நடைபெறதுனால ஆடி மாதம் பல வகையில் சிறந்தது. அதனால தான் 12 மாதங்கள்லேயே ஆடி மாதங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த மாதமாக கருதப்படுது. இப்பேற்பட்ட ஆடி மாதம் பிறந்தது பின்னாடி ரிஷப ராசிக்கு ஆடியில் காத்திருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை தான் சொல்ல போகிறேன். கோபம் சோம்பலை தவிர்த்திங்கன்னா நீங்கள் தான் ராஜா. ஸோ எதுலெல்லாம் கோபம் சோம்பலை தவிர்க்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தெளிவாக உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப ஆடியில் பயன்பெறுங்க. ஆக்சுவலி ஆனி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் தொடங்க இருக்குது. சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய இந்த அற்புதமான ஆடி மாதத்தில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் இப்போ சொல்ல போகிறேன். ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆவது வழக்கம். இந்த கிரக மாற்றங்களால் சில ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களும் ஏற்படும். இப்போ ஆடி மாதம் முடிந்து தற்போது ஆடி மாதம் பிறக்க இருக்கு. இந்த ஆடி மாதம் என்பது அம்மனுக்குரிய மாதம். ஆடி திருவிழா, குலதெய்வ வழிபாடு, நல்ல காரியங்கள், உணவு தானமாக கொடுக்கறது, அனைத்து கோவில்களுடைய திருவிழா இதெல்லாம் கோலாகலமாக கொண்டாடப்படும். அதே போல் சூரியனுடைய நகர்வை வைத்து ஒவ்வொரு மாதம் கணக்கிடப்படுது. சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய மாதமே ஆடி மாதம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிக 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 சிறப்பானது. இந்த ஆடி மாதத்தில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள், மேன்மைகள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து விரிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இது போன்ற எல்லா விஷயங்கள்லையும் ஆடியில் முன்னேற்றம் ஏற்படும். அபரிவிதமான வளர்ச்சிகள் ஆடியில் உங்களுக்கு ஏற்படும். பிள்ளைகள் வகையில் உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, தொழில் தொடர்பான விஷயங்களில் எல்லாமே அனுகூலம் காணப்படும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், சலசலப்புகள் அனைத்தும் பரிபூர்ணமாக நீங்கும். குடும்பத்தினருடன் பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். பயணங்கள் மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக அந்த பயணங்கள் உங்களுக்கு குதூகலத்தை ஏற்படுத்தும். அதே போல் பெரிய மனிதர்களுடைய சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஆடியில் ஏற்படும். பெற்றோர் பெரியோர்களுடைய நீண்ட நாள் கனவுகளை நீங்கள் நிறைவேற்றி கொடுப்பீங்க. பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகங்களிலிருந்து மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா புதிய அறிமுகத்தால் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் புதிய அறிமுகத்தை தள்ளி வைத்துக்குங்க. ஜென்மத்தில் குருவும் செவ்வாயே இருப்பதால் கோபப்படுவதை இந்த மாதம் தவிர்க்க வேண்டும். கோபப்படுவது எதிர்பாலினத்திடம் சண்டை சச்சரவுகளை வைத்து கொண்டால் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். கூட நட்பால் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உஷாராக இருங்க. பதவி உயர்வில் இருந்து வந்த தடை அனைத்தும் நீங்கும். உத்தியோகத்தில் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு அடுத்தடுத்த யோகம் இந்த மாதம் உண்டாகும். செல்வாக்குகள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உயரும். செல்வாக்குகள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உயரும். செல்வாக்கு உயரும் போது நிறைய சேமிப்பு ஆடியில் பண்ணுங்க. அப்புறம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்படும். அதுவும் பூமி தொடர்பான பிரச்சனைகள் சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த ஆடியில் இனி அந்த பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, மண் வாங்குவது எல்லாமே செய்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பெரிய மனிதர்களுக்கு ஆத்ம ரீதியான நம்பிக்கை ஏற்படும். சுபகாரிய தடை எல்லாம் நீங்கும். ஸோ சுபகாரிய தடை நீங்கிறதுனால சுபகாரியங்களுக்கு முன்னேற்பாடு நீங்கள் செய்யலாம். நீங்கள் எதிர்பார்த்தது போல் நல்ல வரன் கிடைக்கும். புதிய வரவால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். திருமண யோகம் உண்டாகும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும். பிள்ளைகளுக்கு படிப்பிற்கான பணம் உங்களை தேடி வரும். ஆடி மாதம் நல்ல மேன்மையை தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் சோம்பல் தனத்தை தவிர்ப்பது நல்லது. அக்கம் பக்கத்தினரோட சண்டைகளை தவிர்த்து கொள்வது நல்லது. கோபப்படக்கூடாது, சோம்பலை தவிர்த்துக்கணும், அக்கம் பக்கத்தோரோட சண்டைகளை தவிர்க்கணும். இந்த மாதிரி சில விஷயங்கள் தவிர்த்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு நடக்க வேண்டியது நல்லது தானாக நடக்கும். அப்புறம் ரத்த அழுத்தம், ரத்த கொதிப்பு, சக்கரை தொடர்பான விஷயங்களில் மட்டும் மிகுந்த கவனமாக இருப்பது ஆடியில் நல்லது. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலையிலையும், மனைவியாக இருந்தால் கணவனுடைய
உங்களுடைய உடல்நிலையிலும் நீங்கள் கவனம் தேவை. சர்க்கரை ரத்த அழுத்தம் பிரச்சனைகளுக்கு மருந்துகள் உட்கொள்ளாமல் விடுவது, மருத்துவர்கள் ஆலோசனைகளை தவிர்ப்பது பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அதனால் அந்த தவறை செய்யாதீங்க. ஆக மொத்தம் உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள், குருமார்கள், மகான்கள் வழிபாடு நீங்கள் இந்த ஆடியில் செய்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும். இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணும்னா வளர்ச்சியும் மேன்மையும் தரக்கூடிய மாதம். ஸோ அதுதான் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஆடி மாத பலனை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். ரிஷபராசிக்காரங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய அப்டேட்டான தாள்கள்லாம் வந்து ஷேர் பண்ணுவேன். அது எல்லாமே தெரிஞ்சு உடனே வந்து பயனடைவீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.